2027 ஐபிஎலுக்காக நம்ம சிஎஸ்கே 15 வீரர்களை இப்போ தக்க வைக்க போகிறாங்க. அந்த 15 வீரர்கள் யார், அதில் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 15 பேரை தவிர வேறு யாரெல்லாம் சிஎஸ்கே ரீட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் பாண்டியாவோட ட்ரேடுக்காக சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக டெவால் பிரேவிஸை ட்ரேட் பண்ண போகிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதா ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன, நம்ம டெவால் பிரேவிஸை சிஎஸ்கே வந்து ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம டெவால் பிரேவிஸை பார்த்துருவோம். இந்த சீசன் அவருக்கு வந்து சரியாக அமையல, 3 மேட்சை வந்து மிஸ் பண்ணியிருந்தார். பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல கம்பேக்கை வந்து கொடுத்துட்டு இருந்தார். பேட்டிங்கில் ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருந்தார். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவால் பிரேவிஸை சிஎஸ்கே வந்து மும்பை டீமுக்கு வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதா சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் பாண்டியாவை சிஎஸ்கே வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க. இதனால தான் மும்பை டீமுக்கு இவரை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இவரை ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. பாண்டியாவை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சிஎஸ்கே பாண்டியாவுக்கு மாற்றாக இவரை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபார்மில் இல்லை அப்படின்னாலும் சிஎஸ்கேவின் எதிர்காலத்தை நோக்கி சிஎஸ்கே கன்ஃபார்மாக இவரை வந்து ரீட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு டெவால் பிரேவிஸை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேன்னு ஒரு மிகப்பெரிய எதிர்காலமாக இருக்க போகிறாரு. அடுத்து நம்ம சிஎஸ்கே தக்க வைக்க போகிற அந்த 15 வீரர்களை பார்த்துருவோம். நம்ம சிஎஸ்கே 2027 ஐபிஎலுக்கு இப்போ வந்து ரெடி ஆகிட்டாங்க. அந்த வருஷத்தில் நம்ம சிஎஸ்கே யாரெல்லாம் தக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ருத்ராஜ், அது மட்டும் இல்லாமல் சஞ்சு, ஆயுஷ் மாத்ரே, இவங்க வந்து கன்ஃபார்மாக அந்த லிஸ்ட்டில் வந்து இருப்பாங்க. இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஃப்ராஸ் கான், ஊர்வில் பட்டேலை 30 லட்சத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நல்ல கம்பேக் வந்து கொடுத்துருந்தாரு, அவரும் கன்ஃபார்மாக இருப்பார். அதுக்கப்புறமா பவுலிங் லிஸ்ட்டில் நம்ம முகேஷ் சௌத்ரி வந்து இருப்பார். ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இவங்களெல்லாம் வந்து கன்ஃபார்மாக ரீட்டைன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம டெவால் பிரேவிஸ் வந்து இருப்பார். கார்த்திக் சர்மா ஒரு நல்ல கம்பேக்கை லாஸ்ட் நேரத்தில் வந்து கொடுத்துருந்தாரு. பட் அதிக தொகைக்கு வாங்கியிருந்தாங்க. ஸோ இவரை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கம்மியான ப்ரைஸில் சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆக்ஷனுக்கு நிறைய உதவியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர்டன் சொல்லி ஆகணும். சிஎஸ்கேவில் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கு. சிஎஸ்கே அந்த 6 மேட்சை வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார். இவரை வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம் நம்ம சிஎஸ்கே ரீட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம நூர் அகமது, டூபேயை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து பண்ணலை. பட் இருந்தாலும் ஒரு சான்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அன்சுல் கம்போஜ், கலீல் அகமது, டியான் ஃபாரஸ்ட், அது மட்டும் இல்லாமல் எல்லிஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎஸ்கேயோட தக்க வைக்கும் வீரர்கள் பட்டியல் வந்து இருக்க போகுது. இதில் எக்ஸ்ட்ரா இன்னும் யாரெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்தால் எல்லா பிளேயர்ஸுமே சிஎஸ்கே வந்து யூஸ் பண்ணுறது ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேயோட ரிட்டர்ன் லிஸ்ட் வந்து இப்படி தான் இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் வந்து இருக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம சிஎஸ்கே தக்க வைக்க போகிற வீரர்களாக இருக்கட்டும், இவங்களை தவிர வேறு யார் வரலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.